இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்ற படம் எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் டைம்ல நடக்கிறது இல்லாம ஒரு பீரியாடிக் ஃபில்மாவே இருக்கு சார். அது ஏன் அது நீங்க சூஸ் பண்றீங்களா இல்ல உங்கள அந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணி வரதா? அது நான் எப்படி சூஸ் பண்ண ஆக்சுவலா இங்க வந்துட்டு ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ண முடியாது. சூஸ் பண்றதுன்னா அது சில படங்கள் நம்ம வேணான்னு சொல்லலாம். பெரிய படங்களை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண முடியாது. அவங்க வந்துட்டு யாரை இது பண்றாங்க, அவங்க வந்துட்டு இவங்க இந்த ஒர்க்கை பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்துட்டு ஒரு டைரக்டர் எடுக்கிற கால் தான் அது. அது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பீரியட் படம் பண்ணதுனால நம்மளுக்கு நிறைய பீரியட் படங்கள் அமைஞ்சது. அப்போ கர்ணன், சார்பட்டா, அதுக்கப்புறம் இப்போ கேப்டன் மில்லரு, இது மாதிரி நிறைய நான் பீரியட் படங்கள் தான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். மேபி நம்ம பண்ணுற வேலைகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்து அமையிறது தான் அந்த படத்தை நம்ம அவங்க ஒரு டைரக்டரோட பார்வை தான் இப்போ நான் வேலை செய்கிறது. ஓகே சார். இப்போ இந்த காந்தா படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? காந்தா வந்துட்டு ஒரு பீரியட் மூவி. அதுவுமே தான் இப்போ நீ சொன்ன மாதிரி ஆமாம் பீரியட் படம். ஏன்னா அது வந்து ஒரு சினிமாட்டிக்கான ஒரு பீரியட். சினிமா அதாவது சினிமாவினுடைய பிகினிங் டைம். அந்த டைமில் நடக்கிற ஒரு டீசர் பார்த்தாலே தெரியும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஹீரோவுக்குமான ஒரு ஒரு கான்ஃப்ளிக்டில் அந்த படம் போகுது.